திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சத்யராஜின் சித்தப்பா மகள்கள் இருவருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் கோவையில் திருமணம் நடந்தது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து கோவைக்கு செல்ல எம்ஜிஆர் விமானத்தில் பயணித்தார். அப்போது அதே விமானத்தில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு சிவகுமாருக்கு கிடைத்தது. முதல் வரிசையில் எம்ஜிஆர், அவரது மனைவி வி.என். ஜானகி, அமைச்சர் முத்துசுவாமி ஆகியோர் இருந்தனர். அது பெங்களூரு வழியாக கோவை செல்லும் விமானம். பெங்களூருவில் தரையிறங்கியதும் முத்துசுவாமி சிவகுமார் அருகில் வந்து, உங்கள் அண்ணன் தானே முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு, பக்கத்தில் வந்து பேசுங்கன்னு எம்ஜிஆர் அருகில் உள்ள சீட்டில் சிவகுமாரை உட்கார வைத்தார். இப்போது எம்ஜிஆர் அருகில் உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு சிவகுமாருக்கு கிடைத்தது. நீங்கள் ஏன் முதலமைச்சராக ஆனீங்கன்னு எம்ஜிஆரிடம் கேட்டார். ஏன், என்ன பிரச்சனை என சைகையால் எம்ஜிஆர் கேட்க, நான் இப்போது மணிவண்ணன் இயக்கத்தில் இனி ஒரு சுதந்திரம் என்ற ஒரு நல்ல படத்தில் நடிச்சிட்ருக்கேன். அதை உங்களுக்கு போட்டு காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அப்படி போட்டு காட்டுறதுக்கு உங்ககிட்ட தேதி வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? பிஏ கிட்ட தேதி வாங்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்குது என சிவகுமார் அங்கலாய்த்தார். உடனே தன் மனைவி பக்கத்தில் திரும்பிய எம்ஜிஆர், தம்பி எப்போ படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அப்போ நான் படத்தை பார்க்குறேன்னு அவன்கிட்ட சொல்லு என்றார். கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போனதும் படம் பார்க்குறோன்னு அவரிடம் ஜானகி சொன்னார். முதலமைச்சர் ஆனதும் கூட எம்ஜிஆர் கலைஞர்களிடம் எந்த அளவு பாசமாக இருந்தார் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். மேற்கொண்ட தகவல்களை பிரபல பத்திரிகையாளர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.